இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கு. குறிப்பாக எந்த நாடுமே செய்யாத ஒரு நியூக்ளியர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு எதிரி நாட்டுடைய அவங்களுடைய அந்த நிலையில் போய் ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து இஸ்ரேல் செஞ்சது கிடையாது, ரஷ்யா செஞ்சது கிடையாது, ஈவன் அமெரிக்கா கூட செஞ்சது கிடையாது. ஆனால் இதை வந்து இப்போ இந்தியா செஞ்சுருக்கு அப்படின்னா கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற அந்த ரீஜனில் பாகிஸ்தான் இத்தனை ஆண்டு காலமாக ரகசியமாக என்ன செய்து வந்ததோ அது மிக பட்டவர்த்தனமாக உலகத்திற்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது இந்தியா. சில பேர் கேட்கலாம், பிரம்மோஸ்லாம் வந்து யூஸ் பண்ணவே இல்லையாமே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. பிரம்மோஸ் வந்து நாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வந்து நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான சுக்காய் விமானத்திலேருந்து அந்த பிரம்மோஸ் வந்து ஏவப்பட்டிருக்கிறது. அதுக்கான விஷுவல்ஸும் வந்து இருக்கிறது. எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே என்ன வச்சுருந்தாலும் சரி, அது எதுவுமே வந்து தாக்க முடியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ், ஸ்ட்ராங்கான மெசேஜ் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா வந்து பாஸ் பண்ணியிருக்கு. நிறைய பேர் நேற்று நான் வெளியிட்டிருந்த அந்த பதிவில் வந்து ஒரு சில பேர் வந்து இது வந்து ஒரு ஃபேக் நியூஸு அப்படின்லாம் வந்து பதிவிட்டு இருந்தீங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாம் ஏன் இந்த விஷயத்தை அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தற்போது வந்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை வந்து ஒரு கழுகு கண்ணில் பார்த்து அவங்க வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து, ஏன்னா மீண்டும் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் மிக முக்கியமாக இந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்துவிட்டது, அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா பணிந்து விட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து இந்த நரேட்டிவ் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தானுடைய அணு ஆயுத இருப்பை நோக்கி இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியது அப்படின்றது தொடர்பாக நம்ம வந்து முந்தைய காணொலி ஒன்று வந்து வெளியிட்டிருந்தோம். அதில் வந்து இப்போ ஃபர்தரான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னாள் விமானப்படை அதிகாரி ஆஸ்டின் வினோத் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக விரிவான பதிவில் இந்தியாவுடைய இந்த தாக்குதல் எப்படி இருந்திருக்கும், ஸோ இதனால் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அவருடைய அனுபவ ரீதியாக அவர் வந்து சில கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்கிறார். ரொம்ப ப்ரிசைஸாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களாக வந்து அது வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் இருக்கிறது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்பாக இந்தியாவுடைய விமானப்படை நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறது இந்த ஜர்கோதா ஏர்பேஸில் நடத்திய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக வந்து இருக்கிறது. இங்கேருந்து கிரானா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி, அந்த கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து அவங்க வந்து பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வந்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பகத்தகுந்த ஒரு தியரி வந்து நிலவுது. ஸோ இந்த ஜர்கோதா பேஸுக்கும் இந்த கிரானா ஹில்ஸுக்குமான அந்த இடைவெளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் குறிப்பாக அந்த கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் நீண்ட நாட்களாகவே கிட்டத்தட்ட 1980 அயூப் கான், பாகிஸ்தானுடைய தலைவராக இருந்த அயூப் கானுடைய காலத்திலிருந்து பாகிஸ்தான் அங்கே வந்து அணு ஆயுதங்களை தொடர்ச்சியாக வந்து செய்து வந்தது. குறிப்பாக வந்து இந்த டெஸ்ட் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த அணு ஆயுத ஆராய்ச்சியும் தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து வெளியாகி கொண்டே இருந்தது. ஸோ இதில் வந்து பாகிஸ்தானுடைய இந்த பகுதி வந்து ஒரு நியூக்ளியர் சென்சிட்டிவ் ஜோனாக வந்து அது வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து வெளிநபர்கள் யாரும் போக முடியாது, ISI உள்ளிட்ட ரொம்ப நோட்டரியான பீப்புள்ஸை வந்து தவிர. ஸோ இப்போது பேக் டு நம்மளுடைய ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி ஆஸ்டின் வினோத் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவர் வந்து இந்த தாக்குதல் நடத்திய நாள், தாக்குதல் நடந்த விதம், அதுக்கப்புறம் வந்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து விளக்கியிருக்கிறார். அதை வந்து நான் பிரேக்கப்பாக வந்து சொல்கிறேன். இதில் ஒன் நைட் இன் மே 2025, அதாவது மேலே வந்து ஒரு நாள் இரவில் ஜர்கோதா ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு டென்ஸான ஃபாரஸ்டில் ஒரு வினோதமான ஒரு விஷயம் வந்து நடந்தது. இந்த விஷயம் வந்து சேட்டலைட் இமேஜில் வந்து பதிவானது. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இது சம்பந்தமாக வந்த வீடியோக்களில் வந்து ஒரு காளான் மாதிரி வந்து ஒரு புகை மூட்டம் வந்து வானத்தை நோக்கி வந்து எழும்பியது.
அதாவது காளான் மாதிரி. ஸோ வந்து ஒரு நீண்ட ஒரு புகை, அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொடை மாதிரி விரியும் இல்லையா. ஸோ காளான் மாதிரியான ஒரு புகை மூட்டம் வந்து வானத்தை நோக்கி வந்து விரிந்தது. ஸோ அதுக்கு முன்பாக வந்து இந்திய தரப்புலேருந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து அங்கே வந்து நடந்தது அப்படின்ட்டு அதில் வந்து குறிப்பிட்டார். ஸோ ரேடியோஸ் இன்டர்செப்ட்ஸ் பிக்ட் அப் தி சாட்டர், அதுக்கப்புறம் வந்து நோ நியூஸ் ரிப்போர்ட்ஸ், நோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ், பட் ஈவன் தோ அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்கிறார். ஸோ அதில் இந்த கிரானா ஹில்ஸ் அப்படின்னு அவர் வந்து அதை குறிப்பிட்றது எப்படி குறிப்பிட்றார் அப்படின்னா, த கோஸ்ட் ஆஃப் பாகிஸ்தான்ஸ் கவர்ட் நியூக்ளியர் ஆம்பிஷன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். ஸோ மிக ரகசியமாக பாகிஸ்தானுடைய இந்த அணு ஆயுதத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய, அணு ஆயுதத்தை வந்து தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது தொடர்ச்சியாக இருந்து வந்தது அப்படின்ட்டு வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்றார். ஸோ அவர் மட்டும் இல்லை, ஒரு சில பேர் ஆன்டிசிபேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த குறிப்பாக இந்த கிரானா ஹில்ஸில் இந்தியா நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறது பிரம்மோஸ் ஏவுகணையை வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு வந்து பெரும்பாலான விஷயங்களில் பெரும்பாலான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இப்போ மிக உறுதியாக வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக நம்மளுடைய சுக்கோய் விமானத்திலிருந்து போன அந்த பிரம்மோஸ் ஏவுகணை தான் அங்கே வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறது. அந்த தாக்குதலில் தான் இவ்வளோ பெரிய பாதிப்பை நோக்கி பாகிஸ்தான் வந்து இப்போ நகர்ந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஒரு தெளிவாக வந்து சொல்கிறார். ஸோ அவர் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இதே இந்த கிரானா ஹில்ஸ் பகுதியில் ஏன் திடீர்னு பாகிஸ்தான் வந்து இந்த அணு ஆயுத சோதனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. 1974 நம்மளுடைய இந்திய அரசு பொக்ரான் 1 டெஸ்ட், நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து செஞ்சாங்க. ஸோ இதை வந்து இந்தியா வந்து செஞ்சதுக்கு பிறகு ஸோ நம்மளும் வந்து அணு ஆயுதத்தில் வந்து தயாராகணும் அப்படின்னு வந்து டெஸ்பரேட்டான பாகிஸ்தான் அவங்க வந்து ஒரு பகுதியை வந்து தேர்வு செஞ்சு அந்த பகுதியில் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் சம்பந்தமான இந்த ஆராய்ச்சிகள் வந்து தீவிரப்படுத்தினாங்க. அதுதான் வந்து அயூப் கான் வந்து பாகிஸ்தானுடைய தலைவராக இருந்தபோது அவர் செஞ்சது. ஸோ 1980 இந்த பகுதியை பாகிஸ்தான் இதற்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே இந்த மாதிரியான அணு ஆயுத ஆராய்ச்சியை வந்து ஒரு நாடு செய்யுது அப்படின்னா அது பிற நாடுகளுடைய உளவு அமைப்புகளுடைய கண்கள்லேருந்து நிச்சயமாக தப்பவே தப்பாது. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய ராவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெஸ்டில் இருக்கக்கூடிய நிறைய இன்டெலிஜென்ஸ், நிறைய நாடுகளுடைய உளவு அமைப்புகளாக இருக்கட்டும், இவங்களுடைய கண்ணிலேருந்து நிச்சயமாக அது தப்பாது. ஸோ அவங்களுடைய தியரியிலேயே இந்த கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதியை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக எதுக்கு பயன்படுத்தி இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து மிக தெளிவாகவே தெரியும். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போது இந்த கிரானா ஹில்ஸில் தாக்குதல் வந்து இந்தியா நடத்தியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிந்து தான் இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து அவர் வந்து சொல்கிறார். ஸோ இதில் 1983 1990 வரை மிக தொடர்ச்சியாக வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வந்து அவங்க வந்து நிறைய டெஸ்ட்டை, நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட்டை வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய விஞ்ஞானிகளை வைத்து அந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதில் வந்து குறிப்பிடுறார். ஸோ இப்போது இந்த தாக்குதல், அதாவது பிரம்மோஸ் ஏவுகணையை வைத்து இந்தியா நடத்திய இந்த தாக்குதலுடைய விளைவு அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது இதனால் பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்னு. ரிஸ்க் நம்பர் 1, இதில் வந்து லோக்கல் கண்டாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த வின் பேட்டர்ன்ஸில் அந்த நியூக்ளியருடைய அந்த ரேடியோ ஆக்டிவ் கதிர்கள் வந்து பரவும்னு சொல்கிறார். அதாவது ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த தாக்குதல் நடத்திய பிறகு இந்த தாக்குதலில் ஒருவேளை அந்த ப்ளோ நடந்திருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தில் கதிர்வீச்சு வந்து மிக பயங்கரமாக பரவுவதற்கான வாய்ப்பு மிக ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிஸ்க் 1 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்து குறிப்பிட்றார். ரிஸ்க் 2ல் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன். இப்போது அது வந்து ஒரு மிக முக்கியமான பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் மிக பெருவாரியான இடங்களில் வந்து இந்த ஃபார்மிங் வந்து, அதாவது உங்களுடைய அக்ரிகல்ச்சர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து அதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய நீர் அப்படிங்கிறது அவங்க கிரவுண்ட் வாட்டர் மிக்ஸ்டப்பாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்போ இந்தியா வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து அவங்க வந்து கட் பண்ணதுக்கு பிறகு
அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்டன்சி வந்து கிரவுண்ட் வாட்டரில் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து போயிருக்கு. ஸோ இப்போது இந்த ரிஸ்க் நம்பர் 2ல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அது கசிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற போது இது வந்து அவங்களுடைய கிரவுண்ட் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து கண்டாமினேட் ஆக்கிடும் அப்படிங்கிற அந்த ஒரு 2வது ரிஸ்க்கை சொல்கிறார். 3வது ரிஸ்க் வந்து அது ஜியோ பொலிட்டிக்கலாக அணு ஆயுதம் தாங்கிய ஒரு நாடு, குறிப்பாக அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அவங்களோட அந்த அதுலேருந்து வரக்கூடிய லீக்ஸ் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அந்த ரீஜன்லேயே, குறிப்பாக அந்த ஏஷியாவையே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கலாக அந்த ஒட்டுமொத்த கேல்குலேஷன்ஸையே வந்து மாற்றி அமைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவர் வந்து குறிப்பிடுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ இந்தியா நடத்திய இந்த தாக்குதல் வந்து யாருக்கான மெசேஜ், யாருக்கான மெசேஜ் அப்படிங்கிற அவர் சொல்லும்போது, மெசேஜ் நம்பர் 1 இது வந்து பாகிஸ்தானுக்கு, நோ லொக்கேஷன் நோ மேட்டர் ஹவு ஹிஸ்டாரிக்கலி ப்ரொடெக்டட். அதாவது எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே என்ன வச்சுருந்தாலும் சரி, அது எதுவுமே வந்து தாக்க முடியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ், ஸ்ட்ராங்கான மெசேஜ் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா வந்து பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. 2வது மெசேஜ் சைனாவுக்கு, நீங்கள் வந்து இந்த நியூக்ளியர் ஒரு கண்ட்ரிக்கு வந்து நியூக்ளியர் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நாட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தியா மேலே வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஏவி விடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கதை வந்து இனிமேல் நடக்காது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த நியூக்ளியர் அப்படிங்கிற பார்த்து நாங்கள் பயப்பட போகிறதில்ல, அது ஒரு பெரிய ஒரு பூச்சாண்டி பொருளும் அது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜை சைனாவுக்கு வந்து இந்தியா பாஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். 3வது விஷயம் உலகத்துக்கு. ஸோ இந்தியா வந்து ஒரு குளோபலாக இந்தியா இஸ் எவால்விங் பியாண்ட் தி டிஃபென்சிவ் பாஷர்ஸ் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்கிறார். ஸோ உலகத்துக்கும் இதில் வந்து மிக முக்கியமான ஒரு மெசேஜை வந்து இந்திய தரப்புலேருந்து இந்தியா வந்து பாஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒருவேளை வந்து எங்கள் மீது ஏதோ தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் எங்களுடைய ரிட்டாலியேஷன் வந்து எப்படி இருக்கும், எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உலக நாடுகளுக்கும் இந்தியா வந்து புரிய வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இதில் வந்து மிக முக்கியமாக குறிப்பிடுறார். ஸோ நிறைய பேர் நேற்று நான் வெளியிட்டிருந்த அந்த பதிவில் வந்து ஒரு சில பேர் வந்து இது வந்து ஒரு ஃபேக் நியூஸு அப்படின்லாம் வந்து பதிவிட்டிருந்தீங்க. ஓகே, அது வந்து ஒருவருடைய பார்வை. அது இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாம் ஏன் இந்த விஷயத்தை அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் ஏகப்பட்டது இருக்குது. அவங்க நாட்டுடைய சோஷியல் மீடியாஸில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சீக்கிரம் அங்கேருந்து வெளியேறிடுங்க, அங்கே நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அலர்ட் மெசேஜ் மாதிரி உருதுல போட்டு இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் வெரிஃபைடாக இல்லை அப்படிங்கிறதால நம்ம அதை வந்து வெளியே சொல்லலை. ஸோ உள்ளுக்குள்ளே அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தற்போது வந்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை வந்து ஒரு கழுகு கண்ணில் பார்த்து அவங்க வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து, ஏன்னா மீண்டும் மீண்டும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் மிக முக்கியமாக இந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து விட்டது, அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா பணிந்து விட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து இந்த நரேட்டிவ் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மிக குறிப்பாக வெஸ்டர்ன் மீடியாஸ்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மீடியாஸ் வரைக்கும் அந்த நரேட்டிவ் பில்டிங் அப்படிங்கிறது மிக வந்து ஸ்ட்ராங்காக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கு, குறிப்பாக எந்த நாடுமே செய்யாத ஒரு நியூக்ளியர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு எதிரி நாட்டுடைய அந்த அவங்களுடைய அந்த நிலையில் போய் ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து இஸ்ரேல் செஞ்சது கிடையாது, ரஷ்யா செஞ்சது கிடையாது, ஈவன் அமெரிக்கா கூட செஞ்சது கிடையாது. ஆனால் இதை வந்து இப்போ இந்தியா செஞ்சுருக்கு அப்படின்னா, ஸோ நாம் இந்த இடத்துலேருந்து நம்மளுடைய பாலிசியில் ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய இராணுவம் அப்படிங்கிறது மிக தெளிவாக ஒரு டைரக்ஷனை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ இன்னும் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான தகவல்கள் வந்து கொண்டே தான் இருக்க போகுது. ஏன்னா அங்கே கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற அந்த ரீஜனில் பாகிஸ்தான் இத்தனை ஆண்டு காலமாக ரகசியமாக என்ன செய்து வந்ததோ அது மிக பட்டவர்த்தனமாக உலகத்திற்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது இந்தியா. ஸோ அங்கே வந்து இனிமே என்ன நடந்துகிட்டு இருக்கு, குறிப்பாக இந்த பிரம்மோஸ் தாக்குதல் நடந்த பிறகு அங்கே என்ன மாதிரி சில பேர் கேட்கலாம், பிரம்மோஸ்லாம் வந்து யூஸ் பண்ணவே இல்லையாமே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. பிரம்மோஸ் வந்து நாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வந்து நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான சுக்காய் விமானத்திலேருந்து அந்த பிரம்மோஸ் வந்து ஏவப்பட்டிருக்கிறது, அதுக்கான விஷுவல்ஸும் வந்து இருக்கிறது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்களாக வந்து இருக்குது.
இன்னும் சொல்கிறேன், இப்போ இந்த அணு ஆயுதம் சம்பந்தமாக பாகிஸ்தான் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் தொடர்பாக இன்னும் முழு தகவல் வந்து வெளியால. ஏற்கனவே அமெரிக்காவுடைய விஞ்ஞானிகள் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அவங்களுடைய ஸ்பெஷலான ஒரு விமானத்தை, அதுக்காகவே பிரத்யேகமாக தயார் செய்த விமானத்தை அங்கே கொண்டு போய் அவங்களும் பல ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுலேருந்து எந்த மாதிரி டீட்டெயில்ஸும் வெளிவரலை. ஆனால் மிக நிச்சயமாக வரும். குறிப்பாக இந்த விஷயத்தை பிரேக் பண்ணுற ஃபஸ்ட்டு நாடாக யூஎஸ் தான் இருக்கும். யூஎஸில் நிறைய பத்திரிகைகள் இருக்குது. ஸோ அதுலேருந்தே இந்த விஷயங்கள் வந்து பிரேக் ஆகும். அப்படி இல்லைன்னா அதை தாண்டி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய லோக்கல் கம்யூனிட்டிஸுக்கு வந்து அவங்க வந்து செய்திகளை போடும்போது அதுலேருந்து வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையிலேயே அங்கே என்ன நடந்திருக்கு, இந்தியாவுடைய தாக்குதல்னால பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய சிக்கலை இப்போ சிக்கியிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ வரைக்கும் வந்து பாஸ் ஸ்டேஜில் இருக்குது. இது பாஸ் ஸ்டேஜில் இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து பாகிஸ்தான் தான் முடிவு செய்யணும். தொடர்ந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பான அப்டேட்ஸை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.